கும்பராசி அன்பர்களே வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு குரு பகவான் 5ஆம் வீட்டுல சஞ்சரிக்கிறதால பிள்ளைகள் வழியில ரொம்பவே மகிழ்ச்சியான செய்திகள் வரலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கூட அனுகூலமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன் 4ஆம் வீட்ல இருக்கார். அதனால உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கி வழியும். புதிய வாகனங்கள் வாங்குற யோகம் கூட உண்டாகும். அம்மாவோட உடல்நிலையும் ரொம்ப நல்லா இருக்கும். சூரியன் 3ஆம் வீட்டுல இருக்கிறதால உங்க தைரியம் கூடும். தன்னம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் செய்வீங்க. கூட பிறந்தவங்க கூட உங்க உறவு இன்னும் வலுப்படும். ஆனா உங்க ராசி அதிபதி சனி பகவான் 2ஆம் வீட்டுல இருக்கிறது 7.5 சனியோட கடைசி கட்டம்ங்கிறதால பண விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ராகு உங்க ராசியிலேயே, அதாவது முதல் வீட்டுல இருக்கிறதால சில சமயங்கள்ல ஒரு குழப்பமான மனநிலை வரலாம். அதனால திடீர்னு எந்த முக்கியமான முடிவுகளையும் எடுக்காம ஒரு நிமிஷம் யோசிச்சு செயல்படுங்க. புதன் 3ஆம் வீட்டுல இருந்தாலும் நீங்க தகவல் தொடர்புகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்கும். சந்திரன் 12ஆம் வீட்டுல இருக்கிறதால தேவையில்லாத செலவுகள்ல கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்கிறது ரொம்ப அவசியம். இன்னைக்கு அஷ்டமி திதிங்கிறதால எல்லா விஷயங்களிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படுறது நல்லது. கேது 7ஆம் வீட்டுல இருக்கிறதால வாழ்க்கை துணையோட உறவுல விட்டு கொடுத்து போறது நல்லிணக்கத்தை அதிகரிக்கும். செவ்வாய் 2ஆம் வீட்டுல இருக்கிறதால பேசும்போது நிதானம் ரொம்ப முக்கியம். மொத்தத்துல இன்னைக்கு நீங்க பொறுமையோட செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன்களை பெறலாம். பிள்ளைகளோட நேரம் செலவிடுங்க. அவங்க சொல்ற கருத்துகளுக்கு மதிப்பு கொடுங்க. குடும்பத்துல சந்தோஷமான சூழலை உருவாக்குங்க. அது ரொம்ப முக்கியம். சகோதர சகோதரிகளோட உறவை இன்னும் பலப்படுத்திக்கோங்க. மாலை 4:50 மணியிலிருந்து 6:25 மணி வரைக்கும் ராகு காலம். இந்த நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதையோ புதுசா எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கறதையோ தவிர்த்திடுங்க. பண விஷயங்கள்ல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. செலவுகளை கண்டிப்பா கட்டுக்கொள்ள வைங்க. யாரோடையும் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். பேசும்போது ரொம்ப நிதானமா பேசுறது ரொம்ப நல்லது. பரிகாரமா ஓம் ஐயும் ஐயும் ஓம் சனி பகவானே போற்றி அல்லது ஓம் நமசிவாய அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை ஜபிக்கலாம். முடிஞ்சா திருநள்ளாறு சனி பகவான் ஆலயம் அல்லது உங்க பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெய் தீபமேத்தி வழிபடலாம். ஏழைகளுக்கு உணவு தானம் செய்யறது ரொம்ப புண்ணியம். இன்றைய உங்களோட பலன் 4 மதிப்பெண்கள் பெறுது. நல்லதே நடக்கும். நன்றி.